ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஹைட் ஆன்லைன் கேம் தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஹைட் ஆன்லைனில். ஆனால் இது செகண்ட் வீடியோவாக இருக்கட்டும். இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு நம்மளை ஓட ஹைட் பண்ண விடுவாங்களா இல்லை சுடுற விடுவாங்களான்னு தெரியல. ஃபஸ்ட்டு நான் எப்படி செத்தேன்? இல்லை ப்ரோ, நான் நடுவில் ஜாயின் ஆனவனையும் இதாக பண்ணேன். பர்கராக விட்ருக்காங்க ப்ரோ. அந்த சாங் வரப்போகுது. வந்துருச்சு கண்டுபிடிச்சிருவாங்களா? கண்டுபிடிச்சிட்டான். ஓடிட்டே இரு. ஒரு அக்கா வர நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்துச்சு. ஐயோ வந்துட்டா. செத்துட்டேன். அவ்வளோதான், சாவ போகிறேன். செத்துட்டேன். நான் அதிகமாக இந்த கேம்லாம் விளாட மாட்டேன். நான் விளாட்றது ஃப்ரீ ஃபயர் விளாடுவேன், இல்லைனா ரோப்ளாக்ஸ் விளாடுவேன். இந்த மாதிரி தான் நான் விளாடுவேன். ஹைட் ஆன்லைன் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். ஃபஸ்ட் டைமில் நிறைய டைம் விளாண்டுருக்கேன். சரி ப்ரோ, என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே உட்காந்துருக்கேன் பக்கத்தில். அவன் வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா இல்லையான்னு தெரில. இப்போ என்ன ப்ரோ, நம்மளை இதாக கொடுத்துட்டாங்க, டாய்லெட்டாக கொடுத்துட்டாங்க. யாரெல்லாம் இந்த வீடியோவை டாய்லெட்டில் உட்காந்து பார்க்குறீங்களோ ரெட் அவுட் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ ப்ரோ, மறுபடியும் அந்த சவுண்ட் வந்துச்சு. வருவாங்களா? வரல, இன்னும் வரைக்கும் வரல. வந்துட்டா அக்கா, ப்ளீஸ்க்கா விட்ருக்கா, போயிட்டு வந்துடுறேன். நான் பாலா மாதிரி போயிடுறேன். ப்ரோ, இதுக்கு பின்னாடி நீங்கள் ஒளிஞ்சிக்கிட்டீங்கன்னா உங்களால் சேஃபாக இருக்க முடியும். ஒளிஞ்சிருக்கேன், யாராவது கண்டுபிடிப்பாங்களா? அக்கா கண்டுபிடிச்சா. செத்துருவானா? பட ஓடு. எந்த தண்ணி தேடி காடு, பிளே ஸ்டேஷனை பார்த்து ஓடு. கடவுளை கண்டுபிடிக்க கூடாது. சுட்டான், ஓடு. சே கைஸ், மாட்டிக்கிட்டேன். ஹண்டர்ஸ் வின்னா அதுக்குள்ளேயுமா? சரி, இப்போ நம்ம ஹண்டராக வந்திருக்கோம். பார்ப்போம் எப்படி. டக்குன்னு திறந்து விடுங்களா, போகணும். அந்த சவுண்டை வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். மற்றதோட அவங்கெல்லாம் மூவ் பண்ணாதான். இது பர்கர் ஏதாவது இருக்கா? பர்கரு இல்லை. இது சவுண்டு கேட்குது ப்ரோ. எங்கேயோ சவுண்டு கேட்குது. அதான் இருக்காம பாருங்க. இவ்வளோ அடி அடிக்கிறேன், என்ன ப்ரோ சாவ மாட்டேங்கிறான்? ஆனால் அவங்க ஒரு அடி அடித்தா செத்துடுறான். என்ன ப்ரோ இது? மேலே ஏதோ புதுசாக கொண்டு வந்திருந்தாங்க, அதான் பார்த்துட்டு இருந்தேன். பாலாதான் மாதிரி உட்காந்துருக்காங்களா? இல்லை. அங்கே ஒருத்தன் ஜஸ்ட் ஓகேன்னு ஒரு பையன் வேற இதுவாக போட்டுக்கிட்டே கிடக்குறான். நான் பேகை நினச்சிக்கிட்டு பேகை சுட்டுருக்கேன். இங்கே பாருங்க, நான் இவ்வளோ அடி அடிக்கிறான்ல, நான் அவன் ஏதாவது சாவுறானான்னு பாருங்களேன். ஆனால் அவங்க ஒரு தடி அடித்தாங்கன்னா நான் செத்துருவேன். இதுதான் ப்ரோ வெறியாக வருது ப்ரோ எனக்கு. இங்கே தான் எங்கேயோ ஒன்றா. எங்கடா அவனை காணோம் ஆளை? எங்கேயாவது இருக்கானா? இங்கே காணோம். இங்கே தான் மோஸ்ட்லி கிளாஸ் ரூமில் தான் மோஸ்ட்லி நிறைய பேர் ஒளிவாங்க. ஏன்னா இங்கே தான் நிறைய பிளேசஸ் சொன்னேன்னா, இங்கே தான் ஒளிவாங்க நிறைய பேர். இங்கே அப்புறம் அப்புறம் கிச்சனு. அங்கே ஒருத்தன் இது பண்ணிக்கிட்டே இருந்தானா, ஜஸ்ட் ஓகேன்ட்டு அவன் இதாக போட்டுட்ருக்கானா, அவனை முடிச்சுட்டு போட்டிருக்கேன். சிரிக்கிறது. நம்ம ஃப்ரீ ஃபயரில் அவனை அடிச்சுட்டு எமோட் போடுவோம். இதுலேயும் அதே மாதிரி நம்ம அடிச்சுட்டு எமோட் போட முடியல, எமோஜி போடுறோம். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிட்வீன் ஃப்ரீ ஃபயர் அண்ட் திஸ் கேம். இப்போ மறுபடியும் பர்கராகவே கொடுத்துருக்காங்க.
இப்போ வந்து டைம் போயிட்டு தான் இருக்குது. பட் என்னென்னா எனக்கு வந்து அந்த சவுண்டு வரும்ல, அது எனக்கு 10 செகண்ட்ஸில் கொடுத்துறதுனால ரொம்ப இதாக இருக்குது. இப்போ ஏன்னா வருவானா, எனக்கு வேறு சவுண்டு வரப்போதே. சவுண்டு வந்துருச்சு, செத்துட்டேன். கண்டுபிடிச்சிட்டான். ஓடு. இந்த ஓரத்தில் வந்து ஒழிஞ்சுக்கோங்க. இப்போ பேக்காக மாறுமா, பேக்காக மாறி இந்த சைடில் வந்து உட்காந்துக்கலாம். அங்கே வேறு நம்ம ஃப்ரெண்டு அடிச்சுட்டு ஓடிட்டுருக்கான். நல்ல வேலை என்ன பார்க்கல இங்கே. பார்க்க ஐயோ பார்த்துட்டான். இப்போ தான் வந்து இப்போ பாருங்கள், இங்கே வந்து ஒழிஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், என்னை கண்டே பிடிக்க மாட்டான் பாருங்கள். பிடிக்காமல் அவன் பாட்டுக்கு வெளில போனதுக்கப்புறம் இதுக்கு பின்னாடியே போய் ஒழிஞ்சிக்கலாம். இதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சால் தான் வந்து சேஃபி. இங்கே முன்னாடி வந்து இப்போ பாருங்கள், இந்த பேக்கு கரெக்டாக இந்த பேக்குக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கணும். கரெக்டாக அந்த பேக்குக்கு பின்னாடி ஒழிஞ்சிங்கன்னா யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த சாங் வந்துருச்சுன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. வரல அப்பாடா வரல. அப்படி தப்பிச்சேன் பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் கண்டுபிடிச்சிட்டான். அந்த அக்காவையும் அடிச்சு பொழந்துருக்கணும். சரி, அந்த அக்காவையும் அடிக்கல. அக்கா மட்டும் என் பக்கத்தில் இருந்தானா அடிச்சு தந்துருப்பேன். உள்ள வரக்கூடாது. மாட்டிக்கிட்டேன், செத்துட்டேன். செத்து போயிட்டேன். ரீஸ்பான் ஆகலம்மா. இப்படி ஒரு மேட்சுக்கு 2 ரீஸ்பான் இருக்கும் போல. ஃபஸ்ட்டு ஒரு ரீஸ்பானு. ஐயோ பார்த்துட்டான். ஆடாமத்தி ஓடுடா, நிற்காம ஓடு. ஐயோ என்ன எந்த சைடு பார்த்தாலும் இதாக இருக்காங்களே. ஐயோ இங்கே ஒருத்தன் என்ன பண்ணிட்டுருக்கான். ஃபுல்லாக இருக்காங்க. வளர்ந்து ஒன்றா. சே, இதெல்லாம் மாட்டாமல் போகணுன்னு நினச்சேன் கைஸ். கரெக்டாக மாட்டிக்கிட்டேன். இன்னும் ஒரு ரேஸ் பண்ண எனக்கு இருக்குது. இப்போ எனக்கு சேராக கொடுத்துருவாங்க. இதான் மாதிரி நம்ம மூளையில் போய் உட்காந்துக்கலாம். படம் அந்த அக்கா பார்க்கல. நான் நினச்சேன் பார்த்துருச்சோன்னு நினச்சேன். அளவில் அந்த அக்கா பார்க்கல. கடவுளே, பார்க்கக்கூடாது. யாருமே வரல. இன்னும் 35 செகண்ட் தான். 34, 33, 32, 31. ஐயோ எனக்கு பாட்ட ஆரம்பிச்சிச்சு. ப்ரோ எப்படி ப்ரோ செத்தேன்? ஓகே கைஸ், பாய் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.